பன்னாட்டு நிறுவனம் இந்தியாவில் தேர்தலில் வேலையில்லா பிரச்சனையை பிரதானமாக இதை கொண்டு செல்லணும்னு பேசியிருக்கிறாங்க. ரெண்டாவது, விலைவாசி உயர்வு என்பது சாமானிய ஏழை எளிய மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான். மோடி ஆட்சிக்கு வரும்போது 2014 400 ரூபாய் விற்ற கேஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அப்புறம் பெட்ரோல் விலை, டீசல் விலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 100 ரூபாய் வரைக்கும் பெட்ரோல் விலை உயர்வு ஏற்பட்டிருக்குது. அதற்கு என்ன பிரதான காரணம் என்று சொல்லப்பட்டதுன்னா, எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி வரி. உணவுப் பொருள் வாங்கினா, சாப்பாடு பொருள் வாங்கினா, எந்த விதமான பொருட்கள் வாங்கினா விட ஜிஎஸ்டி வரியாக அதிகமாக செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் மக்கள் கடுமையான நெருக்கடியில் அவதிக்குள்ளாக இருக்கிறாங்க. கிராமப்புற மக்கள், ஏழை எளிய மக்கள்ன்ற விஷயங்கள் தான். இதில் சொல்ல போனால் நம்ம இந்த நாட்டில் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப கம்மி ஜிஎஸ்டி எங்கன்னா 3% ஜிஎஸ்டி டைமண்ட் பொருள், அந்த மாதிரியான வைர நகைகளுக்கு 3%. ஏழை எளிய மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய பால் பெண்ணுக்கு 18% வரி அப்படின்னு. ஸ்கூல் பசங்க படிக்கிற புத்தகத்திற்கு 12% வரி என்கின்ற மோசமான வரி கொள்கையினால் ஏழை எளிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் வைரம் வாங்குகிறார்களோ அவர்களுக்கான சர்க்கார் தான், அவர்களுக்கான கேரண்டி தான் மோடியினுடைய கேரண்டி. ஆகவே இந்த மோடி சர்க்காரை விலைவாசி ஏழை எளிய மக்கள் பாதிக்கக்கூடிய அந்த வகையில கிறிஸ்தவ மக்கள் களம் உடனடியாக இந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும். ஆகவே இந்தியா கூட்டணியை ஆதரித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய மக்கள் முடிவு செய்து விட்டார் என்பதை கிறிஸ்தவ மக்கள் களத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம்.